இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித் தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன். 1972 இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுக்கின்ற தொண்டர்களில் நான் ஒருவன். புரட்சித் தலைவரால் ஈர்க்கப்பட்டு 75 பொதுக்குழு கோவையிலே பிரசிடென்ட் ஹாலில் நடைபெறுகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் அண்ணன் அரங்கநாயகம் மணிமாறன் என்னிடத்திலே ஒப்படைத்தார்கள். அந்த பணிகளை தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து அவர் இருக்கின்ற சத்யா ஸ்டுடியோவிலே சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி, ஒரு இளைஞராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினார். அப்போதெல்லாம் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், இந்த கட்சி 100 நாட்கள் கூட நடக்காது, 100 நாட்களிலே 100 நாள் படம் என்று சொல்வார்களே அதை போல மறைந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர் புரட்சித் தலைவர். அண்ணா அவர் சொல்லுகிற போது, இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறது, என்னை நீங்கள் காண வந்திருக்கிறீர்கள் நான் முதலமைச்சர் என்ற முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி பெற்றவர் குண்டடி விட்டு கிடக்கிறார், அவரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டுள்ள பாராட்டுதலை பெற்றவர் புரட்சித் தலைவர். அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அவருடைய பணிகள் என்பது 3 முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அருகிலே அமர்ந்தார். 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார்.